மெட்ரோ ரயில் நிலையங்களில் முதலமைச்சர் இன்னும் சற்று நேரத்தில் ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார். இது தொடர்பான விவரங்களுடைய இணைகிறார் செய்தியாளர் ஜெரி. ஜெரி, வணக்கம். மேலும் விவரம். பிரியங்கா, வணக்கம். முதலமைச்சர் ஜோசப் விஜய் இன்னும் சற்று நேரத்தில் சென்னை மெட்ரோ 2ஆம் கட்ட திட்டங்களை ஆய்வு மேற்கொள்கிறார். சென்னை போக்குவரத்து முகத்தையே மாற்றவுள்ள சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்ட பணிகளை தமிழக முதலமைச்சர் விஜய் இன்று நேரில் ஆய்வு செய்திருக்கிறார். ஓமந்தூரார் மெட்ரோ நிலையத்திலிருந்து மெட்ரோ ரயிலில் பயணம் செய்து நந்தனம் மெட்ரோ ரயில் இயக்க கட்டுப்பாட்டு மையத்தை பார்வையிடும் முதலமைச்சர் பின்னர் போரூர் பைபாஸ் மற்றும் பூந்தமல்லி மெட்ரோ நிலையங்களிலும் ஆய்வு மேற்கொள்கிறார். இதன் முக்கியத்துவம் என்ன என்று பார்த்தோம் என்றால், 2ஆம் கட்ட திட்டத்தின் தற்போதைய நிலை என்ன மற்றும் முதலமைச்சர் விரிவாக அதிகாரிகளிடம் விவரங்களையும் கேட்கவும் இருக்கிறார். இந்த சூழல்ல முதலமைச்சர் தற்பொழுது அந்த ஆய்வு பணிகளை இன்னும் சற்று நேரத்தில் மேற்கொள்ள இருக்கிறார். தமிழக முதலமைச்சர் விஜய் இன்று மேற்கொள்ளும் இந்த ஆய்வு சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்தின் முன்னேற்றத்தை மதிப்பீடு செய்யும் முக்கிய நிகழ்வாகவும் பார்க்கப்படுகிறது. இந்த சூழல்ல ஓமந்தூரார் அரசினர் தோட்ட மெட்ரோ ரயில் வளாகத்திற்கு வருகை தந்திருக்கிறார். அங்கே துறை சார்ந்த அதிகாரிகள் அவருக்கு பூங்கொத்து கொடுத்து வரவேற்றிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட தமிழக முதலமைச்சர் இன்று ஆய்வு மேற்கொள்ளும் இந்த ஆய்வு சென்னை மெட்ரோ ரயிலினுடைய 2ஆம் கட்ட திட்டத்தின் முன்னேற்றத்தை மதிப்பீடு செய்யும் முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இந்த சூழல்ல மொத்தம் 63,246 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல 116 கிலோமீட்டர் நீளத்துல 3 புதிய வழித்தடங்கள்ல சென்னை மெட்ரோ 2ஆம் திட்ட பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த வழித்தடம் 3 பொறுத்த வரைக்கும் ஊதா வழித்தடம் என்று அழைக்கப்படுகிறது. மாதவரம் முதல் சிப்காட் வரை சுமார் 45.8 கிலோமீட்டர் நீளத்துல 48 நிலையங்களுடன் இந்த வழித்தடம் அமைகிறது. இதுல உயர்மட்ட பாலமும் சுரங்க பாதையும் இடம்பெற்றிருக்கிறது. இந்த தான் முதலமைச்சர் இந்த ஆய்வு பணிகளை தொடங்கி இருக்கிறார். ஓமந்தூரார் அரசினர் இருக்கக்கூடிய இந்த ரயில் நிலையத்துல இந்த ஆய்வினை முதலமைச்சர் தொடங்கி இருக்கிறார். அதனுடைய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். முதலமைச்சர் வந்த பிறகு அதிகாரிகள் அவருக்கு பூங்கொத்து கொடுத்து அழைத்து அவரை சென்றிருக்கிறார்கள். முதலமைச்சருடைய ஆய்வு இந்த மெட்ரோ வழித்தடத்தினுடைய மிக முக்கியமான திட்டங்களை இன்னும் மேம்படுத்துவது தொடர்பாக இருக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஓமந்தூரார் அரசினர் தோட்ட மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு வருகை தந்து இந்த ஆய்வினை தொடங்கியிருக்கிறார். மெட்ரோ நிறுவனத்தினுடைய உயர் அதிகாரிகள் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. முதலமைச்சரை பார்ப்பதற்காக காலையில பொதுமக்கள் கூடி நிற்கக்கூடியதையும் நம்மால் இதை பார்க்க முடிகிறது. இன்னும் சற்று நேரத்தில் அடுத்தடுத்த கட்ட ரயில் திட்ட பணிகளையும் முதலமைச்சர் பார்வையிட இருக்கிறார். இதற்காக சென்னை ஓமந்தூரார் மெட்ரோ ரயில் நிலையத்திலிருந்து மெட்ரோ ரயில் தலைமையகமான நந்தனம் வரை பயணித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தவும் இருக்கிறார். இதற்காக முதலமைச்சர் விஜய் ஓமந்தூரார் மெட்ரோ ரயில் நிலையம் வந்தடைந்திருக்கிறார். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் சென்னையில் நடைபெற்று வரும் 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்ட பணிகளை பார்வையிட்டு ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார். ஓமந்தூரார் நந்தனம் வரை மெட்ரோவில் பயணித்து அதிகாரிகளுடன் ஆலோசனையும் ஈடுபட இருக்கிறார். போரூர் முதல் பூந்தமல்லி வரை நடைபெற்ற கட்டுமான பணிகளை அவர் நேரில் ஆய்வு மேற்கொள்கிறார். சென்னை ஓமந்தூரார் மற்றும் நந்தனம் மெட்ரோ நிலையங்களில் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட இருக்கிறது. நந்தனத்தில் இருக்கக்கூடிய மெட்ரோ தலைமையகத்தின் அதிகாரிகளிடம் 2ஆம் கட்ட பணிகள் குறித்தும் கேட்டறிய இருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக பூந்தமல்லி முதல் போரூர் வரையிலான வழித்தடத்தில் இயக்கப்படும் ஆளில்லா, அதாவது ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயிலில் பயணம் செய்து அதன் பாதுகாப்பு மற்றும் வசதிகளை ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார். அதனை தொடர்ந்து கிண்டி மற்றும் கத்திப்பாரா மேம்பாலம் போன்ற பகுதிகளில் தீவிரமாக நடந்து வரும் மெட்ரோ ரயில் கட்டுமான பணிகளையும் முதலமைச்சர் ஆய்வு மேற்கொள்கிறார். அதன் பிறகுதான் போரூர் பூந்தமல்லி வரை நடைபெற கட்டுமான பணிகளையும் முதலமைச்சர் நேரில் சென்று ஆய்வுகளை மேற்கொள்ள இருக்கிறார். அதன் தொடர்ச்சியாகத்தான் ஓமந்தூரார் மெட்ரோ ரயில் நிலையத்திலிருந்து அவர் தற்போது நந்தனத்தை நோக்கி புறப்பட இருக்கிறார். நந்தனத்துக்கு வந்த பிறகு இங்கு உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனையும் மேற்கொள்கிறார். இந்த ஆலோசனை முடிந்த பிறகு அவர் அடுத்த கட்டமாக பூந்தமல்லி வரை சென்று அங்கிருந்து தான் அவர் இல்லத்திற்கு புறப்படுகிறார். மெட்ரோ 2ஆம் கட்ட வழித்தடம் 26 கிலோமீட்டர் தொலைவிற்கு பூந்தமல்லி முதல் கலங்கரை விளக்கம் வரை மெட்ரோ ரயில் பணியும் நடைபெற்று வருகிறது. முதற்கட்டமாக பூந்தமல்லி முதல் வடபழனி வரையிலான ஆளில்லா மெட்ரோ ரயில் சேவை விரைவில் தொடங்கப்பட இருக்கிறது. ஏற்கனவே ரயில் சோதனை வெற்றிகரமாக நடித்து முடிக்கப்பட்டு பாதுகாப்பு சான்றிதழும் பெறப்பட்டிருக்கிறது. இந்த சூழல பணிகள் முடிக்கப்பட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டு ரயில் சேவை இன்னும் தொடங்கப்படாத நிலையில முதலமைச்சர் இன்று ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்.
போரூர் முதல் பூந்தமல்லி வரை 10 கிலோமீட்டர் தொலைவிற்கு ஆளில்லாத மெட்ரோ ரயில் பயணம் செய்ய முதலமைச்சர் ஆய்வு மேற்கொள்கிறார். அதாவது ஆளில்லாத மெட்ரோ என்பது ஓட்டுநர் லோகோ பைலட் இல்லாத ரயிலுக்கு ஆளில்லாத ரயில் என்று குறிப்பிடப்படுகிறது. இந்த சூழல்ல நந்தனத்திலிருந்து தமிழ்நாடு முதலமைச்சர் தற்பொழுது ஓமந்தூரார் மருத்துவமனை வளாகத்தில் இருக்கக்கூடிய ரயில் நிலையத்தில் இருந்து அவர் தற்போது நந்தனத்திற்கு வர இருக்கிறார். அதன் பிறகுதான் அதிகாரிகளுடன் அவர் அரை மணி நேரம் ஆலோசனையில் ஈடுபட இருக்கிறார். 2ஆம் கட்ட திட்ட பணிகள் குறித்து அவர் ஆலோசனையில் ஈடுபடக்கூடிய சூழல்ல அரசினர் தோட்ட ரயில் நிலையத்திலிருந்து அவர் புறப்பட்டிருக்கிறார். அந்த காட்சிகளை கூட நம்மால் பார்க்க முடிகிறது.